الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر وقال أيضا واخفض جناحك للمؤمنين وقال أيضا وتفقد الطير فقال ما لي لا أرى الهدهد أم كان من الغائبين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الأعمال إدخال السرور في قلب المسلم أشبعت جوعته وكسوت عورته وقضيت عنه دينا وقال صلى الله عليه وسلم أيضا من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மீது கொண்டு கூடி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பை விளங்க வைப்பதற்காக அன்றாடம் நடக்கின்ற ஒரு சிறிய உதாரணம். இந்த உதாரணத்தை நுணுக்கமாக கவனமாக தூக்கம் விழித்து கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஹுத்பா விளங்கும். தூங்கக்கூடியவர்கள் விழித்துக் கொள்ளுங்கள், உற்சாகமாக கேளுங்கள். கண்ணால் ஹத்தீபுடைய முகத்தை முன்னோக்கி, நெஞ்சால் கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து கொள்ளுங்கள். மிம்பர் இருக்கின்ற மாடியை முதலாவது நிறைத்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் மஸ்ஜிதில் ஃபஜ்ர் தொழ போனோம். அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் இமாம் ஜமாத்துக்கு வரவில்லை. உதாரணத்துக்கு நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்துல்லா என்ற ஒருவர் இமாம் ஜமாத்துக்கு வரவில்லை. இப்பொழுது நான் அப்துல்லா இமாம் ஜமாத்துக்கு வரல, காத்தலோ தெரியா, அப்துல்லா இமாம் ஜமாத்துக்கு வரல, என்ன சரி பயணம் போயிட்டோ தெரியா, அப்துல்லா இமாம் ஜமாத்துக்கு வரல, என்ன சரி ஆபத்துக்களோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியோ தெரியா என்று சிந்திப்பது ஒரு பகுதி. இதே அப்துல்லா சுபௌத்துலைக்கு வராத பொழுது நான் அப்துல்லா சுபௌத்துல வரலனா நைட் ஃபுல்லா படம் பார்த்திப்பானாய்க்கும். அப்துல்லா சுபௌத்துலைக்கு வரலனா ராவ ஃபுல்லா பப்ஜி அடிச்சுப்பானாய்க்கும். அப்துல்லா சுபௌத்துல வரலனா அந்த சரி கிளப் போலுக்கு போனானோ தெரியா. அப்துல்லா சுபத்துல வரலனா
எந்த சரி நைட் அடிச்சிருப்பான், கோல் பேஸ்ட்ல ஆட்கள் அடிச்சிருப்பான் ஆயிக்கும், மற்ற கூட்டாளிகளோட பாட்டிக்கு போயிட்டிருப்பான் ஆயிக்கும். இதுதான் என்னுடைய தலைப்பு. எந்த பகுதி நாங்கள், எந்த சைட்? அத்தர் போன்று வாசமான முதல் பகுதியா, கழிவுகள் போன்று நாறுகின்ற இரண்டாவது பகுதியா? இதுதான் இந்த பிரச்சனை. தலைப்பு தேவையானவர்கள் விழித்து உற்சாகமாக கொத்துபா கேளுங்கள், தேவையில்லாதவர்கள் தூங்கலாம். அரபு வார்த்தை. முதலாவது பகுதி அப்துல்லாது சோமிலே சரியா சுபோ சொல்லுங்க உடனே அப்துல்லாட வீட்டுக்கு போகணும், என்னன்னு கேட்கணும், ஹாஸ்பிட்டல இருந்து பார்க்க போகணும், என்ன சரி வீட்டுல சரி நெருக்கடியா இருந்து என்ன சரி ஹெல்ப் பண்ணணும், நேற்று சில டைம்ல அவருக்கு சரி செலவுக்கு சல்லியோ கஷ்டமோ தெரியா என்ன சரி ஒரு உதவியை செய்யணும் என்று நான் மஸ்ஜிதிலிருந்து வெளியாகினால் அத்தஃபக்குத் மஹல்லா குரூப் அல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு தெரியும். இதுல பாரு மஞ்சள் மாத்துக்கு வரல என்ன கூட்டு போட்டான்னு தெரியாது. ரெண்டு அப்துல்லாட மானத்தை வாங்கணும், அப்துல்லாவை கேவலப்படுத்தணும் என்று போனா சஜஸ்ட். முதலாவது பகுதி வரவேற்கத்தக்க பகுதி. இரண்டாவது பகுதி மிக கேவலமான மனநோய்களில் ஒரு நோய். பொது அரபு வார்த்தை லேசா நினைவித்துக் கொள்ளலாம். சீனிலை முடிவது கீழ்சாதி பண்பு, தாலிலை முடிவது நல்ல பண்பு. இது இடைக்கிடையே புழங்கிக் கொள்வேன். ஒவ்வொரு முறையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன், நீங்கள் விழித்து கேளுங்கள். தஃபக்குத் நல்ல பகுதி, முடிகிறது. அந்த இஷ்டன்ற ஓசையே கொஞ்சம் குழப்பம் தான். கண்ணியமானவர்களே, சரி ஒரு அசம்பிளி நடக்கிறது. அந்த அசம்பிளியிலே ஒரு காலேஜுடைய, ஒரு ஸ்கூலுடைய, ஒரு மதரசாவுடைய மாணவர்கள் அல்ல. அந்த அசம்பிளியிலே மனிதர்களிலே பல்லாயிரக்கணக்கு, ஜின்களிலே பல்லாயிரக்கணக்கு, பறவைகள் எத்தனை ஆயிரக்கணக்கு. அந்த அசம்பிளி நடத்தக்கூடியவர் உலகத்தை ஆட்சி செய்த மாமன்னர், ஒரு ரசூல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நடக்கின்ற பொழுது ஒரு சின்ன படைப்பு எக்ஸன், சின்ன படைப்பு வந்து எக்ஸண்டா இருக்கிறது. என்ன? ஹுதுஹுத். ஹுதுஹுத் தெரியும் கண்ணியமானவர்களே. ஹுதுஹுத் என்றாலே அது மரங்கொத்தி பறவை, சின்ன பறவை. அது இவ்வளவு பெரிய சபையிலே ஹுதுஹுதை பறவைகளை உதாரணமா டாப் வாசிங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கும் பொழுது ஹுதுஹுத் எக்ஸன்ட். ஒரு உதாரணம் கேட்கிறேன், நான் என்னை வைத்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முஅல்லிம்களும், ஒவ்வொரு சேர்மார்களும், ஒவ்வொரு டீச்சர்மார்களும், ஒவ்வொரு பஸ்மார்களும், ஒவ்வொரு மேனேஜர்மார்களும், ஒவ்வொரு டிரெக்டர்மார்களும், நமக்கு கீழே பணிபுரி வேலை செய்கின்ற ஊழியர்கள், நம்முடைய மாணவர்கள் எக்ஸன்ட் ஆகினால் என்ன பார்வை பார்க்கிறோம்? நான் டாப் வாசிக்கிறேன். ஒரே ஒரு பேரை வைத்துக் கொள்ளும், உதாரணத்துக்கு லேட்டா இருக்கும். அப்துல்லா எக்ஸன்ட். எங்க எங்க அப்துல்லா, எங்க அப்துல்லா எங்க வரலையா? இப்ப பார்த்தாலும் இப்படித்தான், இப்ப பார்த்தாலும் இப்படித்தான். வரட்டும், நாளைக்கு வரட்டும். பாப்பாவை கால் பண்ணி ஒரு மகன் மதரசாக்கு வரல, நாளைக்கு வரப்போகல லெட்டரோட வரணும். அது கீழ்சாதி பண்பு. கால் பண்ணி அப்துல்லா வரல, அப்பதான் வாப்பா சொல்லுவாரு அப்துல்லா ஹாஸ்பிட்டல் என்று. அப்ப வாப்பா சொல்லுவார் அப்துல்லா ஆக்சிடென்ட் பட்டண்டு. வாப்பா சொல்லுவார் அப்துல்லா சரியான உடம்பெல்லாம் வருத்தம் முதல்ல அட்மிட் பண்ணிக்கிறார். ஒன்றையும் பார்ப்பதில்லை, ஜட்மெண்ட். வரலையா வரலையா, நான் பார்த்துக் கொள்றேன். அடுத்த நாள் வாரார் அப்துல்லா. கால் பண்ணவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அப்துல்லா வேணாச்சு வரல, நீ எங்க போனாய்? இதெல்லாம் வச்சுக்கொள்ளாத. இது கீழ்சாதி மிருக பண்பு, மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்க புதுவதை காணும்? சரி பிரச்சனையா? சரி போயிட்டா, சரி போயிட்டா. சரி வரும்பொழுது எங்க போகணும், என்ன செய்யணும், ரிப்போர்ட்டோடு வர வேண்டும். முடித்து விட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏலாவ காற்றே வசப்படுத்தப்பட்ட ரசூல் நபி. ஜின்கள் கைவசம். ஒரு ஜின்னை அனுப்ப முடியாதா? புதுகுத பேசி நோட் பண்ணி வாட்ச் பண்ணி
புதுகுதிர பலாய கலெக்ட் பண்ணி கொண்டு வா, புதுகுதிர ஒரு பலாய பார்த்துட்டு வா, புதுகுது எங்க போன நல்லா மறைஞ்சு வாட்ச் பண்ணி கொண்டு வா, புதுகுதிர புறப்பாடு வீடியோ எடுத்து அனுப்பு, புதுகுதிர என்ன போட்டோ எடுத்து அனுப்பு. கீழ்சாதி கேவலமான பண்பு. சஜஸ்ட் செய்யவில்லை, தஃபக்குதோடு நிறுத்திக் கொண்டார்கள். தஃபக்குத் வந்தது, அந்த பயணம் சுலைமான் இப்ப நடந்து கொண்டது. வந்தவுடனே கேட்க பார்க்காமல் சொல்கிறார்கள், சொல்லாமல் போய்விட்டது, பெருமிஷம் இல்லாமல் போய்விட்டது. வந்தால் நான் கோவப்பட்டார்கள், சொல்லாமல் போனதனால், அனுமதி பெர்மிஷன் இல்லாமல் போனதனால் கோவப்பட்டார்கள். நான் கடுமையா பனிஷ் பண்ணுவேன் அல்லது அறுத்து போடுவேன், ரெண்டில் ஒன்று செய்வேன், மூணு நல்ல ரிப்போர்ட் கொண்டு வர வேண்டும். ரிப்போர்ட் கொடுப்பதற்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கும் அவருடைய என்ன தன்னுடைய என்ன எங்கு போகணும் என்ன சொல்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார்கள். வந்தவுடன் பிடித்து அறுத்து விட்டால் பில்கிஸ் ராணிக்கும் சபாவாசிகளுக்கும் ஹிதாயத் கிடைக்க சான்ஸ் குறைவு. இந்த நிதானமும் சூர நோக்கும் அழகான அணுகுமுறையில் ஒரு ராணிக்கும் அந்த ராணியுடைய குடிமக்களுக்கும் ஹிதாயத் கிடைத்தது. அன்பானவர்களே, என்ன பேசப் போகிறேன்? எப்பொழுதுமே முத்தசக்திதுங்களாக தபக்குதுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர சஜஸ்ட் இருக்கக்கூடாது, சஜஸ்ட் இருக்கக்கூடாது. உமர்லினுக்கு நடந்தது, படிப்பினை பெற்று தன்னை மாற்றிக்கொண்டார். நபி அல்லது உமர்லின் எவ்வளவுதான் பிறந்த ஒரு சகாபியாங்கள் மனிதன் என்ற பகுதி இருக்கிறது. நமக்கு படிப்பினைக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, சுருக்கமாக சொல்கிறேன். அவர்கள் தபக்குத் பண்ணுவார்கள். இரவில் ஒரு இடத்திலே கொஞ்சம் ஆத்திரம் வந்தது, கொஞ்சம் கவலை வந்தது, கொஞ்சம் கோபம் வந்தது. அவருடைய ஆட்சியிலே கொஞ்சம் அதிகாரமும் இருக்கிறது, பவரும் இருக்கிறது. அப்படி உலகத்திலே மூன்றில் 2/3 பங்குடைய ஆட்சியாளர் நடப்பதற்கு உரிமை உண்டு. எத்தனை நாடுகளுடைய ஆட்சியாளருக்கு மதீனா அது சின்ன ஒரு பகுதி, சிறப்பான மதீனா அது அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வகையிலே நாடுகளோட பொறுப்பது ஒரு ஊர். அது போனார்கள், இரவுலே தேடி போவார்கள், யாருக்கு என்ன தேவை, என்ன கஷ்டம், யார் பாவம் செய்கிறார்கள், யாருக்கு பரகசியமாக வெளியிலே பிடித்துக் கொண்டு மண்கள் அடித்துக் கொண்டு சுற்றி திரியார்கள் பார்க்க போவார்கள். வருவது தெரிந்து யாரும் இருக்க மாட்டார்கள். குறைவது இருந்தால் நடவடிக்கை எடுப்பார்கள், திருத்துவார்கள். ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது. போனால் வீட்டுக்கு வெளியே உள்ள சத்தம் வருகிறது, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம். சுருக்கமாக ஒரு பாட்டு நடக்கிறது. அங்க ஒரு ஹராமானவைகள் வெளிப்படுகின்ற டான்ஸ் நடக்கிறது, மியூசிக் நடக்கிறது, அங்கு ட்ரிங்க் பண்ணப்படுகிறது, அங்கு வைன் குடிக்கப்படுகிறது, அங்கு பெண்கள் சகவாசம் நடக்கிறது. ஆட்சியாளர் எனக்கு பின்ன நபி வருவதாக இருந்த உமர் தகுதி என்று சொன்ன ரெக்கமெண்ட் பண்ணிய ஒரு ஆட்சியாளர், அவருடைய அபிப்பிராயம் அதுக்கு தோதுவாக குரானாய் தேக்கனவே அல்லாவுடைய கலாம், அதை இறங்க இருக்கின்ற குரான் வசனத்தை இறங்க முன்னால் அல்ல அதை பற்றி பேச வைத்தான். 21 ஆயத்துக்கள், 21 ஆயத்துகள் இஸ்லாத்துடைய பிரதானமான சட்டங்கள் குரானாய இறங்க முன்னரே உமரலினாவில் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டார்கள். அதில் ஒன்றுதான் வைன். யார் சொல்ல இந்த வைன், இந்த சாராயம், இந்த அல்கஹால், இந்த போதை, இதை பற்றி தெளிவான ஒரு தெளிவை தாருங்கள். குடிச்சிட்டு அடிச்சுக்கொண்டு சாவுறான் சொன்னார்கள். குடிச்சு குடும்பம் எல்லாம் பிரியுது யார் சொல்லலாம் என்று ஹம்ரு வைனுடைய ஆயத் ஹராம் இறங்க முன்னரே அதை பற்றி பேசியவர்கள் முஷரா சொன்னவர்கள். ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வந்த ஒரு ஆத்திரம். பவர் உள்ளவர்கள் ஆட்சியாளர் அமீருல் முஃமினீன் செய்தாலே பிழை என்றால் நாங்கள் மற்றவருடைய பலாயை தேடி கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணி அதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தி கேவலப்படுத்துவது எப்படிப்பட்ட பாவமாக இருக்கும்? வந்தது போனார்கள், கதவு மூடி பின்னால் போய் நம்முடைய பாசையில் வீட்டுடைய பிற்பகுதியால் ஏறி குதித்தார்கள். உள்ளே போனார் வயோதிகர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு வயல் ஊற்றி கொடுக்கப்படுகிறது. அங்கு பெண்கள் அரைகுறை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிளப்பில் நடப்பது நடக்கிறது. வீட்டிலே ஒரு கிளப் நடக்கிறது, ஒரு பப்பில் நடக்கக்கூடிய நடக்கிறது. கண்ணியமானே, அப்பொழுது பாய்ந்து
என்னடா செய்கிறாய்? குடிக்கிறாய், பெண்களை வச்சு ஆடுறாய், என்ன என் ஆட்சியில் எப்படி ஒரு பாவமா? முதியவர் கிழவர் குடித்திருந்தாலும் கொஞ்சம் சில விடயங்கள் அடிப்படை தெரிந்திருந்தார். இந்த போதையோடு உமரலினருக்கு ஒரு பயம் பண்ணுகிறார். அவர் என்ன பயம்? அமீருல் மோமினீன் பாவம் தான், தவறுதான், பிழைதான் அப்படின்னு என்னவா ஏற்றுக்கொள்வது. ஆனால் நான் செய்த ஒரு பாவம், அது வீட்டுக்குள் பாவம் தான், இன்னும் தவறுதான். நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை அல்லாஹ்வுடைய 3 கட்டளைகளை மீறி இருக்கிறது. நான் செய்த பெரும்பாவம் தான். ஒன்று, நீங்கள் என்னுடைய துறையை தேடி என்னுடைய வீட்டுக்குள் பாய்ந்தது. என்னுடைய பலாயை பார்ப்பதற்கு என்னுடைய வீட்டுக்குள் பாய்ந்தது. அதுவும் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு மெயின் டோரால், மெயின் என்ட்ரன்ஸால், முன்வாசலால். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஜஸ்ஸு, அந்த ஆயத்தை காட்டினார் முன்னால். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது முன்வாசலால் போகுங்கள், அனுமதி கேட்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அனுமதி கேட்காமல் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் அதே நேரம் பின்வாசலாலும் வந்திருக்கிறீர்கள். 2 விஷயம். அனுமதி கேட்டு போக வேண்டும், இல்லாமல் வந்திருக்கிறீர்கள். முன்வாசலால் போக வேண்டும், அதுவும் இல்லாமல் வந்திருக்கிறீர்கள். பின்னால் பாய்ந்திருக்கிறீர்கள். என்னுடைய துறையை தேடி என்னுடைய பாவம் நடக்கின்ற இடத்துக்கு பாய்ந்திருக்கிறீர்கள். உண்மைகள் இல்லாமல் சைலண்ட் ஆகிவிட்டாரு. அடே, குடிச்சது போதாதுக்கு எனக்கு பயம் பண்றியா? நான் யாருடா? நான் யாரு தெரியுமாடா உனக்கு? இதுதான் பிரச்சனை. நான் யார் என்ற ஈகோ. அந்த ஈகோவை காட்டியிருந்தால், உங்களில் அடித்திருந்தால், உங்களில் அவருக்கு ஹத்தடித்திருந்தால், பிறவேளை அவருடைய வயசுக்கு அந்த சாராயத்துக்கு அடிக்கின்ற ஹத்தால் மௌத்தாக இருப்பார். போதையோடு மௌத்தாக வேண்டியவரை எப்படி திருத்தினார்கள், எப்படி இடம் கொடுத்தார்கள், எப்படி நிதானமாக அணுகினார்கள்? ஒன்றும் பேசவில்லை, போய்விட்டார்கள். ஏன் தெரியுமா? தன்னுடைய கோபம், தன்னுடைய இமோஷன், தன்னுடைய ஃபீலிங், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பவரை உமரெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனாய சொல்லப்பட்டால் அப்படி நிறுத்திக் கொள்வார்கள். இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டம் பேசப்பட்டால் அதை கங்கால் ஸ்டப் பண்ணி விடுவார்கள், ட்ரெப் பண்ணி விடுவார்கள். தன்னுடைய இமோஷனுக்கு ஃபுல் ஸ்டெப் வைத்து விடுவார்கள். வைத்து வெளுக்க வேண்டிய சந்தர்ப்பம். சாட்டை எப்பொழுது ரெடியா தான் இருக்கு. வெளுத்து அந்த இடத்துல அவருடைய மண்டை போக வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை. அது அல்ல இஸ்லாம். போனார்கள், தனியை துவா செய்திருப்பார்கள். நிதானமான அணுகுமுறை. அவருடைய சஜஸ்ட் பண்ணி அவர் உணர்த்திய பொழுது திரும்பிய பிறகு சுபோக்கு பார்க்கிறார்கள். ராவு பாட்டியிலே வைன் குடித்தவன் சுபோ இமாஞ்சமாத்துக்கு வந்திருக்கிறார். நம்முடைய அணுகுமுறை பள்ளிக்கு வருபவனையும் துரத்துகிறது. நம்முடைய அஹ்லாக்குடைய வள்ளல் இஸ்லாத்தில் இருப்பவன் மதம் மாறுகிறான். நம்முடைய அஹ்லாக்குடைய அந்த உச்சகட்டம் நம்முடைய மனைவியை நமக்கு காரி சுற்றுகிறார். சஹாபாக்கள் நபியவர்களிடம் ஒரு 5 நிமிடம் 3 நிமிடம் ஒரு மீட்டிங் நடந்தால் 4வது நிமிடம் களிமா சொல்வார்கள். நமக்கு 30 வருடங்களாக டிரைவராக இருக்கிறார் பிறமத சகோதரர், இஸ்லாமாகவில்லை. நம்முடைய அஹ்லாக்குடைய உச்சகட்டம். நம்முடைய கடையில் 20 வருடமாக ஸ்டாஃபாக இருக்கிறார் ஒரு பிறமத சகோதரர், ஏன் இஸ்லாத்தை கவரவில்லை? நம்முடைய அஹ்லாக்குடைய வள்ளல். இருக்கின்ற முஸ்லிம் ஸ்டாஃப் மதம் மாறாமல் இருந்தால் போதும். நம்முடைய பண்பாட்டின் கேவலம். குடிகாரர் போதை எத்தனை மணிக்கு தெரியும்? அடிச்ச அடி கண்டினியூ ரொட்டேட் ஆகிறது. வைன் கப். சுபோ இமாம் ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார். பயந்தார். அப்பா பயந்தார். உமரையும் கூப்பிடுறாங்க முன்னுக்கு. கொஞ்சம் நடுவில் நின்றார். கிட்டவா கொஞ்சம் அங்க தள்ளி உட்காந்து இன்னும் திட்டுவாங்க. இன்னைக்கு முடிஞ்சுனா எல்பாட்டி நிப்பாட்டி நான் ஏழை மாதிரி அப்படியே ஒருத்தரை குறைய கண்டால் வந்தாச்சு. பேஸ்புக்கு பிரஷ் பண்ணாமே வந்தாச்சு. வெள்ளை எழுதி மூஞ்ச கழுவாம பேஸ்புக் வாங்க மற்றவங்களோட குறைய கழுவ. இப்படிப்பட்ட மூதேவிகளே திருந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் வார்த்தை. மூதேவி தன்மை உள்ளவர்களுக்கு மூதேவி என்று சொல்ல வேண்டும்.
உனக்கு பிரஷ் பண்ணாமல் மூஞ்சி கழுவாமல் மற்றவருடைய பலாய் கழுவ பேஸ்புக்கு வாரியே நீ சீதேவியா? ஒரு ஆள் சொல்லுகிற இந்த பண்பாட்டுக்கு மூடேரியன். நல்ல சாவு வராது இப்படிப்பட்ட சௌபாக்கியாவிட்டால். கண்ணால் கண்டு அவரோடு பேசி அவருடைய லொகேஷனுக்கு சென்று அவர் குடித்ததையும் பெண்களோடு போட்ட கூத்தையும் கண்ணால் கண்டும் எப்படியான பிஹேவியர்? ஸ்ரீதேவித்தனமான பிஹேவியர். காதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வா. நேசராவ், நான் உன்னோட பாவங்கள் தவறுல கண்டன் தானே. எனக்கும் உனக்கும் அல்லாக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் சொல்லல. அவர் சொல்ல அமீர் முஃமினீன் உன்னோட காதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. நான் சீக்கிரம் சொல்லு. அமீர் முஃமினீன், நீங்க வந்துட்டு போனதுக்கு பின்னால என்ன உள்ள முறுத்துச்சு, என்ன தவற உணர்ந்துட்டேன், என்ன குற்றத்தை உணர்ந்துட்டேன். நான் என்னென்ன பாவங்களை செஞ்சு கொண்டிருந்தேனோ அது எல்லாத்தையும் விட்டு ராவு சோபா செஞ்சுட்டேன். அன்பானவர்களே, இதுதான் இந்த பிரச்சனை. பிறருடைய நிலவரங்களை நிலைமைகளை அவர்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கில், அவர்களுக்கு கை கொடுக்கின்ற நோக்கில், அவர்களை சப்போர்ட் பண்ணுகின்ற நோக்கில், அவரை ரீச் அவுட் பண்ணுகின்ற நோக்கில், அவர்களை தூக்கி விடுகின்ற நோக்கில், அவர்களுடைய குறைகளை மறைக்கின்ற நோக்கில், அவர்களை முன்னேற்றுகின்ற நோக்கில், அவர்களுக்கு மோட்டிவாக தூண்டுகோலாக அமைகின்ற நோக்கில், மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற நோக்கில், மற்றவருடைய கவலையை போக்குகின்ற நோக்கில், மற்றவர்களை சமூகத்தில் முன் கொண்டு வருகின்ற நோக்கில், நல்ல நோக்கத்தில் மற்றவர்களுடைய சிச்சுவேஷன்களை, மற்றவருடைய பின்னால் இருக்கின்ற பேக்ரவுண்டுகளை விசாரிப்பதற்கிறதே தஃபக்குர். இது சிஃபத்துல் மஹ்மூதா, இது புகழுக்குரிய தன்மை, இது பாசிட்டிவான தன்மை. அடுத்து இருக்கிறது இது பிளஸ் ஆன தன்மை. மற்றவர்களை மட்டம் தட்ட, கேவலப்படுத்த, அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்க, அவர்களை வெட்டி நாந்தரியாளாக அவருடைய மனத்தை உடைக்க அதிகார பவர். நான் கேட்கிறேன், யாரும் கோவிக்க வேண்டாம். ஒரு 1000 பிள்ளைகள் படிக்கின்ற ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பிரின்சிபலா இருந்தா இந்த பெரிய நினைப்பா? உங்கள எப்படி நாட்டுடைய ஆட்சியாளர் துணிஞ்சக்க 3-2 பங்கு நாடுகளுடைய உரிமையாளர் ஆட்சியாளர் நடந்து கொண்ட தன்மை, பவர், அதிகாரம், ஆணவம், ஈகோ, பிரஸ்டீஜ், மற்றவர்கள் இஸ்லாத்தை வெறுக்க வைப்பது நமக்கு தெரியவில்லை. நான் கேட்கிறேன், கலப்பு திருமணம் இருக்கிறது, கலப்பு திருமணம், மிக்ஸ் மேரேஜ். நம்மிடம் யாரும் இருந்தால் தோபா செய்ய வேண்டும், நம்முடைய லைஃப் பார்ட்னரை முஸ்லீம் ஆக்க வேண்டும். முஸ்லிம் நன் முஸ்லிமோடு வாழ்ந்து கொண்டிருக்கார், பிள்ளை பற்றி பேர பிள்ளை கண்டுவிட்டார். உன்னை முடித்த மன்னித்துக் உன்னை முடித்த பிறமத சகோதரி 30 வருஷமாக வாழ்கிறார், 35 வருடமாக வாழ்கிறார், 20 வருடமாக வாழ்கிறார். உங்களுடைய மனைவிக்கு இன்னும் இஸ்லாம் கிடைக்காத அளவு உங்களுடைய அக்லாக் உச்சகட்டத்தில் இருக்கிறது. அந்த மனைவிக்கு அந்த மனைவி ஹராம், அனுமதி இல்லை. களிமா சொல்லி நம்முடைய வழிக்கு எடுக்க வேண்டும். சில விளங்கா குறையில் ஏதோ ஒரு காரணம் திருத்த வேண்டும். சொந்த மனைவிக்கு இஸ்லாம் கிடைக்காத அளவு இவருடைய பிஹேவியர். அன்பானவர்களை முடிக்கிறேன். இறுதி கட்டம் பேசிக்கொண்டு வந்த விடயத்தில் 2வது பகுதி என்ன தெரியுமா? பாவங்கள், தவறுகள், துறைகள் சம்பந்தப்பட்ட பகுதி. அதை கொஞ்சம் டீப்பாக பேசினேன். கொஞ்சம் சுருக்கமாக மக்களுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், நோய் நொம்பலங்கள், மக்களுடைய மன வருத்தங்கள், மக்களுடைய கண்ணீரை வடிக்கின்ற விடயங்கள் நடக்கின்ற பொழுதும் எப்படி நடந்து கொள்வது, அது 2வது பகுதி. கஷ்டங்களை தேடி தேடி உதவி செய்த இதே மாதிரிதானோ அதே தகப்பனுடைய பயணத்தில் தான் ஒரு வீடு பிள்ளைகளுடைய அழுகை சத்தம், சலாம் சொல்லி அனுமதி கேட்டு உள்ளே போனால் ஒரு தாய் அடுப்பங்கரையிலே பானையை கிண்டிக் கொண்டிருக்கிறார். ஏதோ சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் அழுது புரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தாய் என்ன, பிள்ளைகளுக்கு பசி, பானையில் என்ன, முட்டியில் என்ன, சட்டியில் என்ன வச்சிருக்கிறாய்? ஒன்றுமில்லை சகோதரரே, கொஞ்சம் கற்களை போட்டு சமைக்க ஒன்றுமில்லை, கற்களை போட்டு கிண்டி கொண்டிருக்கிறேன். சாப்பாடு சும்மா செய்கிறார் என்ற ஆறுதலை சொல்லி அடைவதற்காக உடனே
எப்படி ஒரு வயோதிகருடைய பாவத்தை பார்க்க வீடு கூர்ந்தார்கள், பாய்ந்தார்கள், திருந்தினார்கள். அந்த கட்டத்திலிருந்து அந்த அதிகாரத்தை இப்படி பாவிக்க கூடாது என்று மாற்றிக்கொண்டார்கள். அனுமதி கேட்டு உள்ளே போனார்கள். அந்த பிள்ளைகளுடைய பசியை உணர்ந்தார்கள். கண் கலங்கியது, உள்ள முழுகியது. அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் ஊழியர் இருக்கிறார், அடிமை இருக்கிறார். போனார்கள், ஸ்டோருக்கு போனார்கள், பொதுநிதி பைத்துல் மாலுக்கு போனார்கள். எடுத்தார்கள் பேகை, ஈச்சப்பழம், மாவு, அதை போன்ற நெய் போன்றவைகளை போட்டார்கள். மூடையை தூக்குகிறார்கள். அஸ்லம் நான் தூக்குகிறேனே சொன்னார்கள். அஸ்லம், கியாமத்தினால் என் பாவத்தை தூக்குவியா, என் பாவ மூட்டையை சுமப்பியா, நீ உன்னை வேலையை பார்த்துக்கொண்டு நான் தூக்கி வருகிறேன். நாட்டாமை போன்ற மூடை தூக்குகிறார்கள். வருகிறார்கள். அங்கே உட்கார்ந்து அந்த வீட்டில் ஒரு குக்காக மாறுகிறார்கள். சமைக்கிறார்கள். சமைத்த குக் அதுக்கு பின்னால் வெயிட்டராக மாறி பிளேட்டிலே போட்டு வெயிட்டர் வேலை செய்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சாப்பாடு பிளேட்டை போட்டு வைக்கிறார்கள். பிள்ளைகள் அப்படி ஒரு மூலையில உட்கார்ந்து பார்க்கிறார்கள். அழுத நிலைமையிலே உள்ளே நுழைந்தேன். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி எதுக்கு தெரியுமா? அஸ்தமன் முதல் சொன்னார், வேலை முடிந்து விட்டது, போகலாமே. இல்லை, வாரேன். வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அழுத பிள்ளைகளை சிரிக்கின்ற நிலைமை விட்டுவிட்டு தான் வருவேன். சொந்த பிறவிகளை திரும்பி பார்க்காத காலம். சொந்த உறவுகளிடம் பேசி ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியாக உம்மா அப்பாவோடு பேசியது எப்பொழுது? இன்னைக்கு வேலைக்கு வரும்பொழுது உம்மாவுடைய முகம் வாடி இருந்தது, என்னவென்று கேட்டோமா? இந்த ஆபீஸுக்கு போகும் பொழுது மனைவியுடைய முகத்திலே ஒரு சேஞ்ச் விளங்கியது, என்னவென்று கேட்டோமா? பிரேக்பாஸ்ட் ரெடியா, டீ ஊற்றிட்டியா, அயம் பண்ணிட்டியா, டக்குனு கோப்பியை ஊற்று, டக்குனு பிளேட்டியை ஊற்று, டக்குனு டீயை ஊற்று, போன்ல ராவுக்குள்ள வயிற்று தூங்காம தலைவலியிலையும் வயிற்று வலியிலையும் அழுது தெரியுமா? பக்கத்தில் படுத்த கணவருக்கு இரவு பூராக வசூலிலே மனைவி லூஸ் மோஷன் தெரியுமா? என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பக்கத்திலே 30-40 வருடமாக பக்கத்தில் படுக்கின்ற மனைவியிடம் சுகம் விசாரிக்காத காலம். நெகிழ்லை மீடியா டிவைஸ் கடைசி முகத்தை பார்த்தோமா? போயிட்டு வாரன்னு சொன்னோமா? பெல்ட் போடுகிறார், ட்ரௌசர் போடுகிறார், கை கட்டுகிறார், போனை வைத்துக் கொண்டு கை போடும் பொழுது, பெல்ட் கட்டும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து வயசு கண் கலங்கி அழுது கொண்டிருப்பதை பார்த்தோமா? உம்மாவோட கேட்டோமா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க கேட்டோமா? வாப்பா வளமை எழும்பி இருப்பார், ஆபீஸ் வரும்போது தூங்கி கொண்டிருக்கிறார். உம்மாவோட கேட்டோமா? வாப்பாக்கு என்னம்மா கேட்டோமா? வாப்பாக்கு மருந்தெடுக்க போகணுமா கேட்டோமா? வாப்பாக்கு வருத்தமா கேட்டோமா? துனியா இதுதான். சொந்த உம்மா வாப்பாவை தகப்பத் பண்ணாத காலம், சொந்த மனைவியை தகப்பத் பண்ணாத காலம். மறுமுறை பெண்கள் குறைவு என கணவன்மாருடைய தேவைகளை உணராத காலம். சகோதரனுடைய ஹாஸ்பிட்டலே நானா 1 மாதமாக, தம்பி 2 மாதமாக, நானாவுடைய கால பிரச்சனை பண்ணி பெட் ரெஸ்ட் இருக்கிறார். தம்பி பார்க்க போகாத காலம். பொறவிகளுடைய கனிமனை ஜனாசாக்கள் கலந்து கொள்ளாத காலம். கடையுடைய ஸ்டாஃபுடைய பேரண்ட்ஸுடைய மையத்துக்கு போகாத காலம். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், மஸ்ஜிதுடைய இமாம் முஅஸ்ஸினுடைய வீட்டு மையத்துகளுக்கு போகாத காலம். ஏன் அதே மஸ்ஜிதில் 20-30 வருடங்களாக இருந்த இமாமுடைய மையத்துக்கே போகாத காலம். எவனுக்கும் பயப்படாமல் பேசுகிறேன். இக்லாஸ் உள்ள, தூய்மையான உள்ள, ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கின்ற தஃபக்குர் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஷீல்சாவின் நாட்டம் உள்ள தஜஸ்ஸஸ் பாட்டிக்கு என்னுடைய இந்த பேச்சு பிடிக்காது. பிடித்தால் என்ன, பிடிக்காவிட்டால் என்ன, தொழில் வளவுக்கான முறா கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லன்ற நபியருடைய ஹதீஸுக்கு கட்டுப்படுகிறேன். ஒருவர் 3 நாளா அப்ஜாத் முகம் வாடி சிரிக்கிறான், இல்ல கொஞ்சம் வேலையில கொஞ்சம் ஸ்லோ. வேலையை பாருடா, கஸ்டமர் வந்திக்கு என்னோட மூளையில உட்காந்து முழிச்சு கொண்டிருக்கிறாய்.
உங்களுக்கு தெரியுமா அந்த வைஃப் 3 நாள் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் கேட்க டைம் எடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா அவரோட வாப்பா ஹாஸ்பிட்டல் அவனுக்கு தெரியுமா 3 நாளைக்கு முன்னாடி அவனை எச்சரிக்கப்பட்ட அவன் பைக் கேரேஜ்ல அதிகாரம், ஆணவம், ஈகோ, பிரஸ்டீஜ் இந்த பகரெல்லாம் தூக்கி இந்த கொம்புகளை எல்லாம் உடைத்து கபரிலே புதைத்து விட்டு மனிதனாகவோ முஸ்லிம், மோமின், ஹாஜி, ட்ரஸ்டி, மந்திரி, அமைச்சர், ஜனாதிபதி, மேனேஜர், டிரெக்டருக்காக முன்னால் மனிதராகுவோம். மனிதனாக இருந்தால் தந்தையில் இருக்காது. என் மனிதன் என்றாலே பிறருக்கு ஆறுதல், பிறருக்கு நிம்மதி, பிறருக்கு சப்போர்ட், பிறருக்கு ஹெல்ப், பிறருக்கு ரிலீஃப் பண்ணுகின்றவன். இன்சான் என்ற பெயரே பிறருக்கு மன ஆறுதல் அளிக்கக்கூடியவன். பேசியது போதும், நான் இறங்கி இருக்க வேண்டும், அதான் தெந்தி வருகிறது. ஒரு 2-3 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன், முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, எந்த அளவென்றால் முன்னோர்கள் 2 சம்பவம் 2 கலிஃபாக்களுக்கு நடந்தது. நோட் பண்ணினார்கள் பிறரை அவருடைய நலவுகளை பார்க்க, நோட் பண்ணினார்கள் பிறரை அவருடைய நன்மைகளை பார்த்து நானும் செய்ய. உமரில்லாமல் பார்ப்பார்கள். சுபவுக்கு பின்னால் அமளி பார்த்து முடித்துவிட்டு அவங்க வேறு தலைப்பில் முன்னால் நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன், இந்த தலைப்பில் பேசுகிறேன். உமரில்லாமல் பார்க்கிறார்கள். அபூபக்கர் எப்பொழுதும் சுபவுக்கு கொஞ்சம் அமளி பார்த்து புறாத்திலாவது முடித்துவிட்டு மஸ்ஜிதுடைய அமல்களை முடித்துவிட்டு பாலைவன பகுதிக்கு போவார்கள், நடந்து போவார்கள். யார் இவர்கள்? சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் கோல் பண்ணுகின்ற, இன்வைட் பண்ணுகின்ற உத்தம சஹாபி. ஒளிந்தொழிந்து போய் ஒரு குடிசைக்குள் போவார்கள். அப்படியே வேலை முடித்து வெளியே வருவார்கள். கொஞ்ச நேரம் இருந்து விட்டு உங்களுடைய பார்க்கிறார்கள். ஒரு மூதாட்டி, கண் தெரியாத மூதாட்டி இருக்கிற ஒரு மூதாட்டி, யாரும் இல்லாத ஒரு வயோதிக உம்மம்மா. போய் கேட்டார்கள், ஒருத்தர் வருவாரே டெய்லி, என்ன செய்வாருமா? வந்து என் வீட்டை போட்டிகளையும் பண்ணுவாரு, என் கலத்துல ட்ரெஸ் எல்லாம் கழுவி போடுவாரு, என்னை சமைச்சு தீர்த்திட்டு போவாரு, என் ஆட்டில பால் கலந்து தருவாரு. சொந்த உமாக்கு ஒரு பிடி சோறு தீர்த்திக்கிறோம், சொந்த வாப்பாக்கு தலையை மசாஜ் பண்ணி விட்டுருக்கிறோமா? ஒவ்வொன்றை யோசிங்கள். சொந்த உமா வாப்பா வேர்வையும் ரத்தத்தையும் நமக்காக தியாகம் செய்த அந்த ஸ்ரீதேவியர், நமக்காக தன்னை அர்ப்பணித்த மனைவிக்கு தலைவலி என்ற ஒரு பாம்பு ஊட்டி விட்டிருக்கிறோமா? வைஃப் 300 ரீலோடு போடுவது என்றால் 30 பேச்சுக்கு போறது ரீலோடு. ஆனால் மன்னித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடித்துக் கொள்ள குட்டி பெற்றும் எத்தனை பேருக்கு ஹராமாக ரீலோட் போட்டுக் கொண்டிருக்கிறோம். வைஃபுக்கு ஐ லவ் யூ என்ற ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறோமா? எத்தனை பேருக்கு அந்த மெசேஜ் போயிருக்கிறது? போன மெசேஜ் சக்சஸா? எல்லாம் ஹராமான மெசேஜ்கள். ஐ லவ் யூ என்று வைஃபுக்கு சொல்லி இருக்கிறோமா? வாழ்க்கையில் வைஃபுக்கு லவ் சொல்லாமல் 50 வருடங்களாக வாழ்ந்து பேரப்பிள்ளை கண்டு 60வது வயதில் பேரப்பிள்ளைக்கு மக்கள் செய்திருக்கின்ற காலம். ஒவ்வொன்றா சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்திப்போம். தனி உட்கார்ந்து கேட்டுப்போ விளங்கிக்கணும். இந்த அமலை நானும் செய்ய வேண்டும். அபூபக்கர் போல்டு அந்த கொடுத்தே பார்க்கிறார்கள். அதே நேரம் சுபவுக்கு பின்னால் உமரனில் பாலைவனத்துக்கு போகிறார்கள். பண்ணுகிறார்கள். எங்க போக என்ன நன்மை செய்ய, என்ன குறை அல்ல, நன்மையா என்ன நன்மை, என்ன பாதம் என்ன? பின்னால் போய் கேட்டால் வந்தவர் என்ன செய்வார்? உமரனில் அபூபக்கரை செய்த வேலைகள் தான் சொல்லி காட்டினார். ஒரு சம்பவம் இன்னும் ஒரு மாதிரி வருகிறது, பார்த்த ஞாபகம். அந்த உமரில் ஆரம்பமாக போனவுடன் சாப்பாடு கொடுக்கும் பொழுது கண் தெரியாத பாட்டு தானே. அந்த உம்மம்மா கேட்டாங்களாம், தம்பி நீங்க ஃபெஸ்டுக்கு வார ஆள் இல்ல தானே? ஓம்மா எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல, இதுக்கு முந்தி வாரவர் சாப்பாட்டை கொஞ்சம் ஆக்கி சமைச்சு கொஞ்சம் 6 மணிக்கு பிறகு தீர்த்துவாரு, நீங்க கொஞ்சம் சூடா தீர்த்துறீங்க. எல்லாம் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மனித பண்புள்ள மனிதர்களாக மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக.
மனித தன்மைகளை தருவாயாக, பூர்த்தியான மனித பண்பாடுகளை நம்மளை உருவாக்குவாயாக, ஒவ்வொருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து உணர்வுகளை மதித்து நடக்கின்ற பண்பை தருவாயாக. அதிகாரம் ஆணவம் அகங்காரத்துடைய கடுபடியால் மற்றவருடைய மனசை உடைத்து துண்டாக்காமல் பாதுகாப்பாயாக, மற்றவர்கள் உதவி செய்ய கருவை செய்வாயாக, மற்றவருடைய தவறுகளை குறைகளை மறைத்து உன்னுடன் துஆ செய்து புத்திமதி சொல்லி நல்லவர்களாக மாற்றும் பக்குவத்தை தருவாயாக. பேசப்பட்ட விடயங்களை பேசிய என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்டுக்கொண்டிருந்த சபையோர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பூரா உலக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க செய்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்த களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. For more Islamic lectures and